மத்திய எழுத சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28லேருந்து 32 மட்டும் வாசிக்க நாங்கள் கேட்க போகிறோம். மத்திய எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28லேருந்து 32, மேத்யூ சாப்டர் 21, 28 to 32 வாசிக்க கேட்போம். அவ்வளவுதான். என்னென்று சொன்னால், நாங்கள் பார்க்குறோம் இந்த சம்பவத்தில் ஒரே குடும்பம், 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளில் ஒருவன் தாப்பன் சொன்னதை கேட்டு அவன் செய்தான் என்றா உணர்த்தப்பட்டான். முதலாவது அவன் சொல்லுகிறான் என்னவென்று சொன்னால், அங்கே போய் தோட்டத்தில் செய்ய என்று சொல்லும்பொழுது அவன் மாட்டேன் என்றான். ஆனால் அதற்கு பின்பதாக பார்த்தால் அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். 2வது மகன் போறேன் என்று சொன்னவன் செய்யவில்லை. இந்த காலவேளையில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரே குடும்பம், ஒரே சபையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், ஒரே குடும்பத்தில் 5 பிள்ளைகள் இருந்தாலும் 5 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாரும் ஒரே விதமாக செய்ய மாட்டார்கள். நான் கதைத்து கொண்டிருந்தேன் ஒரு நபரோடு கூட. அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள், தங்களுடைய வீட்டில் இலங்கையில் இருக்கும் வேளையில் அவர்களுக்கு பெற்றார் ஏதாயிலும் சொல்லும் வேளையில் அதற்கு எதிர்த்து கதைக்க முடியாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் மாமா வந்து என்னோட கதைக்கும் வேளையில் நான் இல்லை இதுதான் உண்மையாக நடந்தது என்று சொல்கிறதுக்கு வாயை திறந்து சொன்னால், டோன்ட் டாக் பேக், திரும்ப கதைக்கக்கூடாது. அது ஒரு மரியாதை, பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் என்னென்று சொன்னால், சில மக்கள் வித்தியாசமாக வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த வீட்டில் ஒரே தாப்பனுக்கு 2 குமாரர். ஒரு மகன் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் அதுக்கு பின்பதாக மனஸ்தாபப்பட்டு செய்கிறான். மற்றவன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் விட்டது போல. இன்றைக்கு இதிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கீழ்ப்படிவு மிக முக்கியமானது. எங்களுடைய சபையில், எங்களுடைய குடும்பங்களில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பா அம்மா சொல்லுகிறத கேட்டு நாங்கள் நடப்போம் என்று சொன்னால், எங்களுடைய ஊழியக்காரன் போதர் சொல்கிறத கேட்டு நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்யும் என்பதில் சந்தேகம் எனக்கு கிடையாது. விசுவாசிகள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டிருப்போம், ஆமேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனத்தில் ஜோஷுவா சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. வாசியங்கள் எடுத்து ஜோஷுவா 6:16 வாசிப்போம். இப்போ எரிகோவை பிடிக்க போகிறார்கள். ஆகவே அங்கே கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் பார்க்குறோம். வாசியங்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பின்பதாக சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். சொல்லப்படுகிறது, இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாம் சாபத்தீடாக இருக்கும். நாம் அங்கே வந்த வேவுக்காரருக்கு உதவி செய்த அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிற சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை செய்தாலும் அதை கர்த்தருக்கு செய்கிறதுக்கு சமன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் 18ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்கிறதுனால நீங்கள் இதில் அங்கே கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் பார்க்குறோம். இவைகளை தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பாருங்க, ஆண்டவர் சொல்றார் எல்லாமே சாபத்தீடானது, ஆனால் வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேர வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கப்பட வேண்டியவைகள் சேர்க்கப்படுகிறது. கர்த்தருக்கென்று நாங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்கிறோம். ஆனால் நாங்கள் 7ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால், இந்த எரிகோவை இலகுவாக பிடிக்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்பது எங்களுக்கு தெரியும். எரிகோவை எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். துதியின் மூலமாக அவர்கள் அற்புதமான முறையில் அந்த எரிகோ மதில்கள் எல்லாம் உடைந்து விழுந்தது. இந்த காலவெளியிலையும் எங்களுடைய ஜீவியத்தில் என்னத்தான் முன்னுக்கு விடாமல் எங்களை இருந்தாலும், என்னத்தான் தடை செய்து கொண்டிருந்தாலும், கர்த்தரை துதிக்கும் வேளையில், கர்த்தரை துதித்து பாடல்களை பாடும் வேளையில், ஸ்தோத்திரிக்கும் வேளையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து எங்களுடைய தடைகளை உடைக்கிறவர், நமக்கு முன்பதாக சென்று தடைகளை அகற்றுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் எல்லா திறவுகோள்களையும் உடையவர் எங்களுடைய தாப்பனாக இருக்கிறதுனால துதிக்க 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 ஒரு நாளும் சலித்து போகக்கூடாது. நான் இவ்வளோ துதித்தனே என்ன நடக்குதுன்னு இல்லை. எனக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக உட்கொள்ளக்கூடியதாக, இன்னும் அதில் இருக்கிற வல்லமையை குறித்து அதிகமாக என்னோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். பைபிளில் சொல்லியிருக்கிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அங்கே 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வாசம் செய்து. இது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பைபிள் இயேசு என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரை கனப்படுத்துவீங்கள் என்று சொன்னால் எப்படி கனப்படுத்துவீங்கள்? அதை மாதிரி தான் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் விசுவாசிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் இருந்தது, வல்லமை இருந்தது. ஆமேன் என்று சொல்ல தெரியாத ஆக்கள் பேசாமல் இருங்க, பரவாயில்ல. ஆனால் ஆமேன் என்று சொல்லும் வழியில் என்னத்தை நான் அதை ஆமோதிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுக்கு அர்த்தம். கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நான் விசுவாசிக்கிறேன். என்னென்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையில் துதிக்க 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 அதிசயம் நடந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அற்புதமாக எரிகோவை வென்று விட்டார்கள். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும் வேளையில் அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், ஆயி பட்டணத்தை அங்கே பிடிப்பதற்கு இப்பொழுது சில ஆக்களை வேவு பார்க்க அனுப்புகிறார்கள். வாசிங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து. பாருங்க, அவன் ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான். ஆகியால் பாருங்க, அவன் மேலே கோபம் மூண்டுதுன்றது அல்ல. இப்போ இஸ்ரவேல் முழு ஜனங்களும், இப்போ சபை என்று சொல்லும் வழியில் இது எங்களுடைய ஆவிக்குரிய சபை என்று சொல்லும் வழியில் இது எங்களுடைய குடும்பம். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் ஒரு பிழை செய்தால் அதுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய சாதாரண குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் ரெண்டு இருக்கும் வழியில் அதில் ஒரு நபர் பிளவிட்டால் அது முழு குடும்பத்தையும் பாதிக்கும். அதே போல தான் சபை என்பது எங்களுடைய குடும்பம். அதனால தான் நாங்கள் ஃபேமிலியாக இருந்து கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. வாசிங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷன் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி,
ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை. அவங்க வேவு பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 2000 தொடக்கம் 3000 பேர் போனால் போதும், ஆகிய முறியடிக்கலாம். ஏன்னா அது எல்லாரும் போக தேவையில்லை, அவ்வளவு சின்ன ஒரு பட்டணம், இதோட நாங்கள் யுத்தம் செய்கிறது இலகுவான ஒரு காரியம் என்று சொல்லி வேவு பார்த்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். அப்படி வாசிங்கள். எல்லா ஜனங்களும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அங்கே வாசித்து பார்க்குறோம், அங்கே 3000 பேர், ஏறக்குறைய 3000 பேர் 4ஆம் வசனத்தில் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். வேவு பார்த்தவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட 2000 தொடக்கம் 3000 பேர் போனால் போதும், வெற்றியை கண்டுடுவோம் என்று அவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்மியை தெரியும், அவங்களுக்கு நல்லா ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம் என்றது தெரியும். ஆகவே நாங்கள் இதை இலகுவாக பிடிக்கலாம் என்று சொல்லிட்டு போகிறார்கள். போகும்போது என்ன நடக்கிறது, அவர்கள் தோல்வியை அடைகிறார்கள். அதில் நாங்கள் பார்க்குறோம், கிட்டத்தட்ட அங்கே 36 பேர் கொல்லப்படுகிறதையும் பார்க்குறோம். ஒரு தோல்வி ஏற்படுகிறது, மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், எல்லாரும் முன்பு அங்கே 4ஆம் வசனத்தில் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள், எல்லாம் ஓடுகிறார்கள், தப்புணம் பிழைச்சோம் என்று சொல்லி ஓடுகிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், வாசித்து பாருங்கள் 6ஆம் வசனத்தை. யோசுவா என்ன செய்கிறான், அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்தில் போய் முகக்குப்புற விழுந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதை, அழுது கொண்டிருக்கிறத, என்ன ஆண்டவரை இப்படி நடந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். யோசுவா சொல்லுகிறான் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், வாசிங்கள். அவர் ஜெபம் பண்ணுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரை எங்களை அழிக்கும்படிக்கு இவர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள், கானான் தேசத்துக்கு போகிறார்கள். போய்கொண்டிருக்கும் வேளையில் வருகிற பிரச்சனைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை குறித்து கேள்விப்படுகிற ஜாதிகள் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆயின் பட்டணத்தில் வந்து பெரிய ஒரு தோல்வியை ஏற்பட்ட உடனே இவர்கள் அழுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. 8ஆம் வசனம், ஆண்டவரே பாருங்க, தேவ ஜனங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். நாங்கள் யார்? தேவ ஜனங்கள். நாங்கள் முதுகை காட்டுவதற்கு நாங்கள் வரவில்லை. நாங்கள் எப்பொழுதும் எதிர்த்து போகக்கூடிய சக்தியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏனென்றால் எங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பார்க்க பெரியவர். அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறாருன்னா நாங்கள் முதுகை காட்டி ஓட அவசியம் இல்லை, பிசாசை கண்டுட்டு பயப்பட அவசியம் இல்லை. ஏனென்றா பைபிளில் சொல்லியிருக்குது என்னென்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்றைக்கு பிசாசு தான் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதி எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது அல்ல. ஆனால் என்னவென்று சொன்னால், அனுமதிக்கிறது வித்தியாசம், கொடுக்கிறவர் அல்ல. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்குது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். எங்களுக்கு இருக்கிற சுகத்தை பெலனை எல்லாத்தையும் திருடுவதற்கு பிசாசு வருகிறான். ஆனால் நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இயேசுவின் வார்த்தையினால் நாங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. கடனுக்குள்ளே அநேகரை கொண்டு போகிறான், கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். புத்தீனமாக மக்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். பிரச்சனையின் மேல் பிரச்சனை வருகிறது. குடும்பங்களில் பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் வேதனைகள் வந்து கொண்டிருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் விசுவாசிக்கிறேன் பிசாசு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணமாக கொடுக்கவும், ஓவர்ஃப்ளோவை கொடுக்க கர்த்தர் வந்திருக்கிறார். கொஞ்சத்தை அல்ல, அவர் நிறைந்து வழியக்கூடிய விதத்தில் கர்த்தர் எங்களை சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, சுகத்தினால, பெலத்தினால அவர் தருகிறவராக இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். என்னவென்று சொன்னால், பைபிளில் சொல்லியிருக்குது, அங்கே சகரியாவும் எலிசபெத்தை பற்றி சொல்லும் வேளையில், சகரியாவுடைய மனைவி எலிசபெத் அவள் எப்படி இருந்தாவாம், மெலடியாக இருந்தாளாம், பிள்ளை பிறக்க முடியாத ஒரு. ஆனால் இவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். வயது போயிட்டுது, ஆனால் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் தங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று சொல்லி. அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற மனுஷன் ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய மனைவி கற்பம் தரிக்கிறார்,
என்று சொல்லும்போது இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இவ்வளோ காலம் ஜெபம் பண்ண ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்று யோசிக்க வேண்டாம். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மியின் மேல் அடி அடித்தால் அடி மேல் அடி அடித்தால் அம்மி நகரும் என்று சொல்லுகிறான். முடியாத காரியங்கள் நடக்கும். எரிகோ பட்டணம் விழ முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் துதியின் மூலமாக விழுந்தது. இன்றைக்கு எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் சாதிக்க எங்களுக்கு முடியும் என்று விசுவாசிக்கிறோம். என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த நீதிமொழிகள் 18:21 ஒருக்கா வாசிங்கள். நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய வாயில ஜீவனும் மரணமும் இருக்கிறது. அதில் அந்த கடைசி பகுதியை வாசிங்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள், வருத்தம் வேணும், பிளவீனம் வேணும், வியாதி வேணும், கஷ்டம் வேணும், துன்பம் வேணும் என்று சொல்லுகிறவர்கள், அதை என்னத்தை சொன்னீங்களோ அதுதான் வரும். நல்லது நடக்கும் என்று சொன்னார். எனக்கு ஒரு ஊழியக்காரன் சொன்னார், என்னென்று சொன்னால், இலங்கையில் யுத்த காலத்தில் ஒரு அம்மா தன் பேர பிள்ளைகளோட பிரச்சனையால் சொல்லுவாவா, அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வார வெடியொண்டு என் மேலே விழாதோ விழுந்தால் செத்து போயிடலாம், விழுந்து செத்து போகலாம்னு சொன்னாவா. ஒரு நாள் வந்து அடிச்சது ஹெலிகாப்டர்லேருந்து வந்து அந்த அம்மா செத்து போனான். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இங்கே இந்த சர்ச்சில் இருக்கும் வழியில், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் வழியில் ஒரு உற்சாகம் வருது, விசுவாசம் வருது. முடித்து சர்வீஸ் முடித்தோன்னே, ஐயோ இது நடக்க முடியுமோ, இது முடியாது, எந்த புருஷனை ஆண்டவர் மாற்றுவாருன்னு நானும் யோசிச்சேன், ஆனால் மாற்ற இல்லையே என்று இப்படி நெகட்டிவாக கதைச்சிங்கள் என்றால் ஆண்டவர் செய்ய மாட்டார். விசுவாசிக்கணும், எந்த புருஷன் நல்ல ஒரு புருஷன், என்னுடைய மனைவி நல்ல ஒரு மனைவி. நீங்கள் விசுவாசத்தினால, அவங்க எவ்வளவு மோசமாக இருந்தாலும் விசுவாசத்தினால ஜெபம் பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் வேளையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் அதிசயம் செய்வார். சில நேரங்களில் புருஷனும் மனைவியும் அவங்க சில காரியங்களை ஒத்துப்போக மாட்டார்கள். ஒரு நாள் எங்களுடைய சபையில் முன்பு இருந்தவர்கள், அவருடைய புருஷன் ரட்சிக்கப்படாதவர், ஒரு நாள் இந்த சகோதரி கேட்டா, அப்பா என்னை பைபிள் ஸ்டடிக்கு கொண்டு போங்கண்டு. அவர் சொன்னாராம், என்னடா கொண்டு போக மாட்டேன் உன்னை பைபிள் ஸ்டடிக்கண்டு. இந்த அம்மா, நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், ஆனால் நான் சொல்கிறேன். இந்த அம்மா என்ன செய்தாண்டா, இந்த சகோதரி, இயேசுவின் நாமத்தினால உன்னை கடிந்து கட்டுகிறேன்டாவா. இவர்கிட்ட என்ன கட்டுறியோ அண்டு சொன்னா, இல்லை உங்களுக்கு உள்ள பிசாசை கடிந்து கட்டினேன்னு சொன்னாவா. உடனே சொன்னாராம்பா, உன்னை பைபிள் ஸ்டடிக்கு கொண்டு போகிறேன்னு. பாருங்கள், கடிந்து கட்டலாம். அதுக்கு நீங்கள் வெளியில் சொல்லணும் இல்லை. பிரச்சனை நடக்க புருஷன் தன்னை விருப்பப்படி செய்யும் வழியில், மனைவி தன்னை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களோட விருப்பப்படி செய்யும் வழியில் நீங்கள் உங்களோட மனதுக்குள்ளே கடிந்து கட்டுங்க. இன்னொரு வாலிப பிள்ளை எனக்கு சொன்னால், தங்களோட வீட்டில் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இடையில் சண்டை நடக்கும் வழியில் தான் ரூமுக்குள்ளே வந்து பயம், அப்பா அம்மா சண்டை பிடிக்கும் வழியில் எங்களுக்கும் அடி விழுமென்று சொல்லி, ஆனால் தான் ரூமுக்குள்ளே வந்திருந்து ஜெபம் பண்ண தொடங்கினேன்னு சொன்னார். பாருங்கள், ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். யோசிக்காதீங்க, சேர்ச்சுக்கு வரைக்கும் நல்லா நீட்டாக வாரம், வடிவா டையெல்லாம் கட்டி வாரம், சாரியெல்லாம் முடித்து போகிறோம். ஆனால் வீட்டில் என்ன நடக்குதுன்றது கடவுளுக்கு மாத்திரம் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி தரப்போகிறாருன்றதை விசுவாசிக்கிறேன். எப்பவும் சுகம் இல்லைன்னு சொன்னால் சுகம் இல்லாமல் தான் இருப்போம். அவருடைய தழும்புகளால் என்ன இல்லைன்னு சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜெகோவா ராஃபா, அவர் நம்முடைய பரமபிதாவாக இருக்கிறார். சுகம் என்பது ஆண்டவர் சொல்லுகிறார், அது தன்னுடைய பிள்ளைகளுடைய அப்பமாக இருக்குது என்று சொல்லுகிறார். த பிரெட், ஹீலிங் இஸ் த பிரெட் ஆஃப் அவர் சில்ட்ரன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய நாமத்தினால வெற்றியை பெற முடியும், ஜெயம் பெற முடியும். சில வேளைகளில் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு போய்க்க பிசாசு வந்து விளையாட்டு காட்டுவான். ஆனால் அதன் மேலே நாங்கள் ஜெயம் எடுக்கக்கூடியதாக, உம்மால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்றது மாத்திரமே ஒரு மதிலை தாண்டிடுவேன், இந்த பிரச்சனையை நான் தாண்டுவேன், எனக்கு வருகிற கஷ்டத்தை நான் தாண்டுவேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் சாட்சியை கேட்டோம், விழுந்து இப்படி பிரச்சனைப்பட்டு அங்கே ரிப்ஸ் எல்லாம் உடைஞ்சிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு சுகத்தோடு பெலனோடு வந்து இந்த இடத்துல சாட்சி பகர வைத்தார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை என்பது. என்னத்துக்கு இந்த சாட்சியை நாங்கள் சொல்லுகிறோம், என்னத்துக்கு நாங்கள் கேட்கிறோம்? கர்த்தர் அவர்களுக்கு செய்வார்ண்டா எங்களுக்கும் செய்வார். அவர் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 9ஆம் வசனத்துக்கு நான்
வாங்க 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றார். பாருங்க, அவர் கேட்கிறார் என்னன்னு சொன்னால், இப்படியெல்லாம் நடந்தால் என்ன செய்வீர் என்றார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எழுந்திரு. இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற ஆட்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கண்ணில் இருக்கிற கண்ணீரை நீ துடைத்துட்டு நீ எழுந்து போ, நான் உனக்கு காரியங்கள் செய்வேன். ஆகாருக்கு, அழுது கொண்டிருந்த ஆகாருக்கு ஆண்டவர் தண்ணீரை காண்பித்தார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார். இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை பைபிளில் சொல்லியிருக்குது. எங்களுக்கு தாங்கக்கூடிய சோதனையை தான் அனுமதிக்கிறார். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு தான் அந்த வழி. இயேசுவை நோக்கி கூப்பிடும் வழியில் அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே எழுந்திரு என்று சொல்லி இப்படி முகக்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? வாசிங்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். தோல்விக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அங்கே பாவம் செய்திருக்கிறார்கள். 15ஆம் வசனத்துக்கு வாசிங்கள். அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே பாருங்க, சாபத்தீடானதை எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியங்கள்ல நாங்கள் கை வைக்கக்கூடாது. சாபத்தீடானது. இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்காமல் இருந்தால் அதுவும் பாவம். அது சில வேளை யோசிக்கிறது இல்லை. ஆக்கள் யோசிக்கிறது என்னென்னு சொன்னால், காணிக்கையை நாங்கள் திருடுகிறோம், தசம பாத்தை திருடுகிறோம், இதுதான் பாவம் என்று. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் பைபிளில் சொல்லியிருக்குது, கர்த்தருடைய ஓய்வு நாளில் பரிசுத்தமாக வைத்து கொள்ளணும். சபை கூடி வாரதில் விட்டு விடக்கூடாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் சில வேளையில் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை, எங்களோட குடும்பத்துக்கு கொடுக்குறது, எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறது. நாங்கள் சர்ச்சுக்கு வர மாட்டோம், பைபிள் ஸ்டடிக்கு வர மாட்டோம், பிரயாசுக்கு வர மாட்டோம். நாங்கள் என்ன செய்கிறது என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய ஃபேமிலியோடு, நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது பிள்ளையாண்டது அல்ல. ஆனால் வெக்கேஷன் போனால் அது வித்தியாசம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தந்திருந்தால் அந்த ஊழியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். சாபத்தீடானதை தொடக்கூடாது. அங்கே கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை தொடக்கூடாது. அங்கே சொல்லப்படுகிறது 15ஆம் வசனத்தில் வாசிங்க. கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டெரிக்கப்பட கடவுது. எல்லாம் அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவுது என்று சொல்கிறார். 16ஆம் வசனத்தில் யோசுவா என்ன செய்கிறார் என்ற 19 20 மட்டும் வாசிப்போம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலின் கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம், அதில் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். 19ஆம் வசனத்தில் ஆகானை பார்த்து அது ஆகான் மேலே விழுந்தது. அப்பொழுது 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது அவர் யோசுவா கூப்பிடும் வேளையில் கூப்பிடுகிறார் மகனே என்று சொல்லி. யூதாச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க போகிற நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? சிநேகிதனை என்று சொல்லுகிறார். பாருங்க, இதுதான் மகனே. துரோகி என்று சொல்லி யோசுவா திட்டே இல்லை. உன்னால் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது திட்ட இல்லை. மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றார். அதை எனக்கு ஒழிக்காது. உண்மை பேச வேண்டும். உண்மை பேச வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் உண்மை பேசுவோம் என்று சொன்னால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது ஆகான் என்ன சொல்கிறான் என்றால் 20ஆம் வசனம். யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இப்போ அகப்பட்ட பிறவு தான் இவன் சொல்லுகிறான். பிடிப்பட்ட பிறவு தான் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். அவன் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் என்ன செய்தான் என்று சொன்னால், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு. பாருங்க, முதலாவது என்ன செய்கிறான் பாருங்க. இன்றைக்கு எங்களோட பார்வை அதுதான் வாசல் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்? நீங்க பார்க்குறீங்க, இந்த மனுஷன் சொல்லுகிறான், அதை நான் பார்த்தேன், கண்டேன், இந்த காரியத்தை கண்டேன். இன்றைக்கு நாங்கள் சோஷியல் மீடியாவில் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். நாங்கள் சில வேளைகளில் யூடியூப்பில் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ பார்வை எதை பார்க்குறதுன்றது மிக முக்கியமானது. எங்களுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் படித்து பார்க்கும் வேளையில்
நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். திராட்சரசம், அதுக்கு முதல் நாங்கள் இந்த வசனத்தை வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அதுக்கு பின்பதாக இதை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:31, Proverbs 23:31. அதை பாராது. திராட்சரசத்தை பார்க்கையாம் பளபளப்பாக இருக்குமா, அதை பாராத என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்னென்னா, இப்படியான காரியங்கள் நான் வந்த புதுசில் எனக்கு என்னுடைய பிரதரின்ல ஒரு வேலையை தந்தார். என்னென்னா, தான் செய்கிற வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தந்தார். அதை என்னென்னு சொன்னால், பேங்க்வெட் ஹாலில் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறது. எனக்கு வந்த புதுசில் எனக்கு தெரியாத என்ன செய்கிறதுன்ட்டு அங்கே போய் பேங்க்வெட் ஹாலில் ஒர்க் பண்ண போனால் அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பிறகு வந்த ஆட்களுக்கு எல்லாம் வைன் ஊற்றணும். எப்படி இருக்கும்? நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், குடிக்கிறது பாவம் வேண்டு. எனக்கு ஒன்று தெரியும், வைன் ஊற்றக்க கிளாஸை கொஞ்சம் டில்ட் பண்ணி ஊற்றணுமென்று தான் தெரியும், அவ்வளோதான் தெரியும். நான் வீட்டுக்கு வந்தேன், சொன்னேன் எனக்கு இந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னொன்று. அவர் அப்செட் ஆகிட்டார். ஆனால் கர்த்தர் எனக்கு அதை விட திறமான ஊழியன்சத்துக்கு வருவதற்கு முன்பதாக வேலையை தந்தார், நல்ல வேலை தந்தார், நல்ல ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கென்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சகோதரி சொன்னால் என்னன்னு சொன்னால், தான் ஒரு இடத்துல கடையில் ஒர்க் பண்ணும் வேளையில் சிகரெட் விற்க வேணும், அதனால் மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த கடைக்காரனுக்கு கோபம் வந்துட்டுது. ஆனால் இவ சொன்னால் எனக்கு வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் இது செய்ய மாட்டேன்னுண்டு. கேள்விப்பட்டார்கள். அதுக்கு பின்பதாக அந்த கடையில் கள்ளன் வந்து அங்கே கன் பாயிண்டில் ஏதோ நினைக்கிறேன் வந்து எடுத்துகிட்டு போனான் காரியங்களை. ஆனால் அந்த சகோதரியை கர்த்தர் பாதுகாத்தார். இன்னொரு இடத்துல இங்கிலாந்துக்கு போன நேரத்தில் ஒரு கடைக்கு ஜெர்மனை கூப்பிட்டார்கள். அந்த கடைக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி முடித்த பிறகு நான் தனியாக அந்த ஓனர்கிட்ட சொன்னேன், நீங்கள் விற்கிற சில காரியங்கள் இதை விற்கக்கூடாது, இதை நிப்பாட்டணும். அந்த ஆளுக்கு என்னோட சரியான கெட்ட கோபம் வந்துட்டுது. வார ஊழியக்காரர் எல்லாம் இது தான் சொல்கிறாங்க, இதை விற்கக்கூடாது, இதை விற்கக்கூடாது, இதை விற்கக்கூடாது, இதுதான் எங்களுக்கு பிஸ்னஸுக்கு முக்கியமானதுண்டு. நான் வாயத்துறக்கையில் வேறு என்னத்தை சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். அவர் கிட்டத்தட்ட அவர் புறவு சொன்னார், என்னண்டா தன் வீடை கூட இழக்க வேண்டிய, இந்த கடையின் நிமித்தமாக வீடை கூட இழக்க வேண்டிய ஒரு நிலைமை, அப்படியான சூழ்நிலை வந்தது. ஆனால் வீடு இலக்கையில் கர்த்தர் பாதுகாத்தார். நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், சில காரியங்களை கர்த்தர் செய்யாதேண்டா செய்யக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் போகுது. கர்த்தருடைய சபையில் கூடி வர வேண்டிய நேரத்தில் நாங்கள் சேர வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது, அதை வாசி முடிச்சிட்டிங்களா அந்த வசனத்தை? அது மெதுவாக இறங்கும், ஃபாஸ்ட்டாக இறங்காது. முதல் வைன் குடிக்க நல்லா தான் இருக்கும், ஹெல்த்துக்கு குடிக்கிறது, சோஷியல் ட்ரிங்க்னு சொல்லி குடிக்கிறது. முதல் ஸ்டார்டிங் ஒரு அளவுக்கு தான் குடிக்கிறது. எனக்கு வெறி வரையில் நான் கொஞ்சம் தான் குடிக்கிறேன். அதுக்கு பிறகு கொண்டு போய் அது என்ன செய்யும், தள்ளி போடும். வாசிங்கள் நீதிமொழிகள் 31:4-5ஆம் வசனம். நாங்கள் யார்? இப்போ சொல்ல மாட்டீங்க. நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும், நாங்கள் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட பிள்ளைகள். எங்களுக்கு இதை தொடக்கூடாது மாத்திரமில்லை, பார்க்கக்கூடாது. நாங்கள் கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களோடு பேசுகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 13:10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் மட்டும் வாசிக்கும் வேளையில், லோத் என்று சொல்லப்படுகிற மனுஷன் ஆபிரகாமோடு கூட அவர் வருகிறார். லோத்துடைய நேவியூ வரும் வேளையில் என்ன நடக்கிறது? 2 பேரும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், செழிப்பாக இருக்கிறார்கள். இப்பொழுது மெய்ப்பர்களுக்கு இடையில் பிரச்சனை வருது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறான், நீ எந்த பக்கம் போறியோ அந்த பக்கத்துக்கு மாறாக மற்ற பக்கம் நான் போகிறேன், நீ முதலாவது இடத்தை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். வாசிங்கள் அந்த வசனங்களை. அவர் பார்க்கிறது என்னென்னா, நல்லா இருக்குது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதை முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் பார்த்தான், நல்லா இருக்குது. 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது என்று 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அவனுக்கும் நிறைய சம்பந்து எல்லாம் நிறைய பொருட்கள் ஐஸ்வர்யவானாக அவனும் இருந்தான். ஏனென்று சொன்னால் ஆபிரகாமோடு கூட இருக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்குது. அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால் 10ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். அங்கே என்ன செய்திருக்கணும்? லோத் சொல்லியிருக்கணும், நீங்கள் அங்கிள் நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வாரன், அல்லாட்டா நீங்கள் போகிற முதல் நீங்கள் தெரிந்தெடுங்க, அதுக்கு பின்பு நான் தெரிந்தெடுக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் சில நேரங்களில் சில ஆக்களோடு இருக்கிறதுனால எங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. சபைக்குள்ளே இருக்கும் வழியில் எங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. அதை சிலருக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் அந்த எனாயிண்டிங் எப்படி மூவ் பண்ணுதுன்னு சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த சர்ச்சில் இருக்கும் வழியில் அந்த எனாயிண்டிங்கில் மூவ் பண்ணி கொண்டு இருப்பார்கள். வல்லமையாக கர்த்தர் பாய்த்து கொண்டிருப்பார். இதை குறித்து நாங்கள் பார்க்கும் வழியில் 19ஆம் வசனத்தை 19ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால், இந்த லோத்து முதல் நல்லா இருக்குது என்று யோசிச்சு போனானே இடம் சோதம் குமாராண்டு, அந்த இடம் கடைசியாக என்ன செய்து தீயினால் கர்த்தர் அதை அப்படியே பட்சித்து போட்டார். அந்த இடம் அப்படியே அழிந்து விட்டது. இப்போ லோத்துக்கு இருந்த ஆடு மாடுகளுக்கு என்ன நடந்தது? கூட்டிக்கொண்டு போனானா? சோதம் குமாரா அழிக்கப்படும் வழியில் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போக கிடைக்கல. ஒன்றும் இல்லாமல் தன் குடும்பத்தோடு போகிறான். போகும் வழியில் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டளையை அவருடைய மனைவி கீழ்ப்படியவில்லை. மனைவியே இழந்தான். அவனோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. இன்றைக்கு கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற இடத்துல நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் பாதுகாப்பு இருக்குது. இடம் விட்டு இடம் அது அந்த சர்ச்சில் பார்க்க நல்லா தான் இருக்குது, பசுமையாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு நாங்கள் போவோம் அங்கே போவோம் என்று சொல்லி போய்க்க கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு நாங்கள் போனோம் என்றால் ஆசீர்வாதத்தை இழக்கலாம். சில வேளையில் இது கொஞ்சம் கடினமாக இருக்கும், கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் அங்கே நீங்கள் பார்ப்பீங்கள் என்னவென்று சொன்னால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதத்தை இவனும் பெற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் எப்பொழுது ஆபிரகாமை விட்டு போனானோ ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்து போனான். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரோடு இருக்கிறத விட்டு நாங்கள் போனோம் என்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இழக்கலாம். எல்லாம் ஒரே நாளில் போகும். கேள்விப்பட்டுக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, நல்ல பணக்காரராக இருந்தவர்கள் அவர்கள் திடீரென்று சொல்லி ஏழைகளாக மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்க கூடும். அப்படி நடந்திருக்குது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் வேளையில் யாக்கோபின் நிமித்தமாக லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்துடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லுகிறேன். அதே போல தான் வாசியங்கள் எடுத்தவர்கள் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஆதியாகமம் 30:27. உன் நிமித்தம் யாக்கோபின் நிமித்தம் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கு நீங்கள் பார்த்துருக்குறீங்களோ இல்லையோ தெரியல, எத்தனை பேர் சில வேளையில் கடைக்கு போகிறீங்க, கடையில் ஒருத்தருமே இல்லை. ஆனால் நீங்கள் போய் அங்கே சாமான் வாங்க போய்க்க திடீரென்று உங்களோட கதைக்கிறதுக்கு கூட அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஆக்களுக்கு டைம் இல்லை. வார ஆக்கள் நிறைய பேர் வாரதை கண்டிருக்கிற ஆக்கள் மாத்திரம் கையெழுத்துங்க பார்ப்போம். அது என்னென்னா ஒரு பிளெஸ்ஸிங். நாங்கள் போகிற இடத்துல ஆசீர்வாதம் வரும். நாங்கள் லேசான ஆக்கள் இல்லை, சாதாரண ஆக்கள் இல்லை. கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எங்களோடு இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் நிமித்தமாக போத்திபாடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 39:5 வசனத்தை வாசிங்கள். அங்கே சொல்லப்படுகிறது 39:5 ஜெனிசிஸ். யோசேப்பு நிமித்தம் நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண போனீங்கன்னு சொன்னால் உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்களுடைய ஆஃபீஸை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீ போய்க்கியம் ஆசீர்வாதமாக இருப்பாய், வரைக்கியம் ஆசீர்வாதமாக இருப்பார். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அது நிச்சயமாக செய்வார். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வேளையில், கர்த்தருக்கு கீழ்ப்படியும் வேளையில், எங்களோட வாழ்க்கையில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் வேளையில் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்ப்போம். என்னென்றா முதல் பார்க்குறோம், அதுக்கு பிறகு அதை என்ன செய்யும் என்று சொல்லி பார்க்குறோம்.
இச்சையானது கற்பம் தரிக்கிறதுண்டா என்னது? முதலாவது பார்க்கறது, நாங்கள் பார்த்தோம், ஆகான் பார்த்தான். அதுக்கு பின்பதாக என்ன செய்தான் என்று சொன்னால், அடுத்ததாக அங்கே நாங்கள் பார்க்குறோம், முதல் பார்த்தான், அதுக்கு பின்பதாக இச்சை வந்தது. இச்சை வரும் வழியில் கற்பனை செய்கிறான். கற்பனை செய்து என்ன செய்கிறான்? அது கற்பம் தரிக்கிறது. இட் இஸ் பிகமிங் ப்ரெக்னென்ட். அந்த தாட், ஈவில் தாட் கேன் பிகம் ப்ரெக்னென்ட். அ குட் தாட் ஆல்சோ கேன் பிகம் ப்ரெக்னென்ட். அதை நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்கன்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால், அதோட விடாமல் அதை எப்படி செய்கிறது போகிறதுன்னு யோசித்து செய்வது தான் ப்ரெக்னென்ட் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பிஸ்னஸ் எப்படி வருமென்று சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு செய்யும் வழியில் அது பெருசாக வரக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிப்பார். அதே மாதிரி ஒருவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற ஆட்கள் அவங்க ஸ்கீம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் தே பிளான்ட் இட். அப்போ பாவம் இப்படி தான் வருது. இன்றைக்கு முதலாவது பார்வை, ரெண்டாவது இச்சை, அதுக்கு பின்பதாக இவன் என்ன செய்தான்? அதை எடுத்துக்கொண்டான். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், பாவம் அங்கே என்ன செய்கிறது? கற்பம் தரிக்கிறது. கற்பம் தரித்து அதுக்கு பின்பு என்ன செய்கிறது? சத்தமாக வாசிங்க. மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் என்று சொல்லிக்க சாதாரணமாக மாம்சத்தில் மறிக்கிறது அல்ல. கர்த்தரோடு எங்களுக்கு சதா காலங்களிலும் தொடர்பு இல்லாதபடி பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிற போல என்னவென்று சொன்னால் கர்த்தரோடு எங்களுக்கு ஐக்கியம் இல்லாமல் போகுது, அழிவு தான் ஏற்படும். இதுதான் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலவெளியில் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், மாம்சத்தின் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னு சொன்னால், கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் எங்கேருந்து வருதா? இப்போ தானே வாசினாங்க. சத்தமாக சொல்லுங்க. யாரும் கேட்காத ஆக்கள் திரும்ப வாசிங்க சிஸ்டர். திரும்ப அது பிதாவின் இடத்திலிருந்து வருவதல்ல, இது உலகத்திலிருந்து வருகிறது. இந்த பாவத்துக்கு கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தி இலங்கையில் இந்தியாவில் பெரிய போஸ்டர் போடுவாங்க படத்துக்கு. அதை கண்டோன்னே என்ன செய்யும்? ஒரு விருப்பம் வரும், இதை போய் பார்ப்போம், இன்னாட்ட படம் உண்டு. அதுபோல தான் இன்றைக்கு பாருங்கள், சில ஆட்களுக்கு விண்டோ ஷாப்பிங் போடுறது கேள்விப்பட்டுக்கிறீங்களா? வாங்க மாட்டினோம். சும்மா இது நல்லா இருக்குது, என்னப்பா இது நல்லா இருக்குது சொல்லி போட்டு போயிடுவாங்க, வாங்க மாட்டாங்க. இச்சை. இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தா அது பாவத்தை பிறப்பிக்கும். இன்றைக்கு ஆகானுடைய வாழ்க்கையில் நடந்ததை நாங்கள் பார்க்குறோம். அங்கே வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும் வேளையில் இவன் வாசிங்களே, Hebrews chapter 4 verse 13, எபிரேயர் 4:13 எடுத்த யாருன்னாலும் வாசிங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றும் இல்லை என்றது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுமே அவருக்கு மறைவாக இல்லை. ஆகானை குறித்து நாங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்குறோம். அவன் ஒளித்து வைத்திருந்தான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இதை இச்சித்து என்ன செய்தேன்? 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வருவோம். யோசுவாவின் புஸ்தகம். எப்படி அவர், நான் யோசித்தேன், கூடாரத்துக்குள்ள எப்படி அவர் ஒளித்து வைக்கிறார்? கூடாரத்தில் என்ன செய்கிறார்? புதைத்து வைக்கிறார். பூமிக்குள்ள புதைத்து வைத்தார். அப்போ அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாதா? சில வழியில் தெரிஞ்சிருந்தா இவங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா கொண்டாந்து இப்படி வச்சுட்டார், எடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருப்பாங்க. ஏதோ விதத்தில் இவர் வெளியில் அனுப்பியிருப்பார் அவங்கள எங்கேயும் போக சொல்லி, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இவர் தெரியாமலே ஒளிச்சு வச்சிருக்க கூடும் என்று யோசிக்கிறான். இது தான் என்று சொல்லல, அவர் ஒருத்தருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சிருக்கலாம். இன்றைக்கு சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால்,
ஒருத்தருக்கும் தெரியாதென்று ஒளித்து வைத்திருக்கிறத கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார். சில காரியங்களை புதைத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒருத்தருக்கும் தெரியாது, இந்த வாழ்க்கையில் நடந்தது ஒருத்தருக்கும் தெரியாது, இது ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிற காரியங்களே ஆண்டவர் இன்றைக்கு மறைவாக இருக்கிற எல்லாத்தையும் வெளிக்கு கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்குறோம், ஆகானுக்கு அவன் எல்லாத்தையும் ஆட்களை அனுப்பி இப்போ 22ஆம் வசனத்தில் உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவருடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது. வெள்ளியும் அதற்கு இன்றைக்கு அவன் கூடாரத்துக்குள்ளே இருந்த மாதிரி இன்றைக்கு எங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்னத்தை புதைத்து வைத்திருக்கிறோம். ஒருத்தருக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லி நாங்கள் வைத்திருக்கக்கூடும். ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? எங்களோடு பேசுகிறார். எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு விலகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இரக்கத்தின் தேவன். இவர்கள் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், ஒளித்து வைத்திருந்த எல்லாரும் 24ஆம் வசனத்துக்கு பார்ப்போம். யோசுவா அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானை அந்த வெள்ளியையும் சால்வையும் பொற்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பாருங்க, இவன் செய்த பிழையினால அவனோட குடும்பமே அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய பாவத்தினால குடும்பத்தில் பிரச்சனை வருது. ஒரு நபருடைய பிழையினால சபையில் பிரச்சனை வருது. இன்றைக்கு நாங்கள் எங்களை திருத்த கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். கண்டுபிடிக்கும் வரைக்கும் நாங்கள் நிற்க அவசியம் இல்லை. கண்டுபிடிக்க முதலே ஆண்டவர் பாருங்கள், அங்கே நம்பர்ஸ் 32-23 எண்ணாகமம் 32-23 வாசிக்கும் வேளையில் அங்கே வாசிப்போம். நம்பர்ஸ் 32-23 எண்ணாகமம் 32-23 என்ன சொல்லுகிறது? உங்களுடைய பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். இங்கே செய்கிற பாவம் அது என்ன செய்யும்? அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்கிறது. இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, யோர் சின் வில் ஃபைண்ட் யூ அவுட். உன் பாவம் உன்னை காட்டி கொடுக்கும், கண்டுபிடிக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார் என்னென்னா, பாவத்தோடு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் ஓடிவா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். எப்பேற்பட்ட பாவம் செய்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் கண்டுபிடிச்சோடனே ஆகானுக்கு அங்கே மனம் திரும்புறதுக்கு சான்ஸே இல்லை. இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாக இருக்கிறார். இன்றைக்கு எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். இச்சிக்காத, இப்படி பார்த்து உண்ட கண்களினால் பார்க்கக்கூடாத காரியங்களை பார்க்காத, நீ இவ்விதமாக காரியங்களை ஒளித்து வைக்காத. கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்குது. இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஏனென்றால் நாங்கள் பரிசுத்த பந்தியில் பங்கு பெறும் வேளையில் அபாத்திரமாக பங்கு பெறுகிறவன் அவனுக்கு வியாதி வருகிறது, பிளவீனம் வருகிறது, மரணமும் வரும், எதுவும் வரலாம். ஆகவே நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். சில வேளைகளில் எங்களுடைய ஜீவியத்தில் எங்களுக்கு தெரியும் இது செய்திருக்கிறோம், ஆனால் அறிக்கையிடவில்லை. சில வேளையில் ரகசிய பாவம், சில நேரங்களில் சில காரியங்களை செய்து கொண்டிருப்போம். ஆண்டவர் இன்றைக்கு அதில் விடுதலை கொடுக்க வேணும். ஒரு வீட்டில் ஒரு மனைவி எனக்கு சொன்ன, அந்த வீட்டில் தன்னுடைய புருஷன் அவர் வந்து என்னோட ரூமில் படுக்கிறார், இல்லை வெளியில் தான் படுக்கிறார், சோஃபாவில் படுக்கிறாருன்னு சொல்லிட்டு சோஃபாவை ஒரு நாள் என்ன செய்தான்னா துப்புரா படுத்த போனால் அது கீழே உள்ளுக்கு வீடியோக்கள் வச்சிருக்கிறார். இவர் நித்திர கொண்ட பிறகு இவர் வீடியோ பார்க்குறது, அது கூடாத படங்கள். இன்றைக்கு இப்படியான ரகசிய பாவங்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு காண்பிக்கிறார். என்னென்றால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விலக. சில வேளையில் புருஷனும் மனைவியுமாக அனனியா சாப்பிரால் மாதிரி சேர்ந்து செய்வாங்க. இவன் யோசுவா அந்த ஆகான் ஒருத்தருக்கும் தெரியாமல் செய்திருக்கிறார். ஆனால் என்னென்று சொன்னால் அனனியா சாப்பிரால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். எங்களுடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், பிள்ளைகளை அறிக்கையிடும் வேளையில் அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய பாவங்களோடு கூட பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விலகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு. நாங்கள் என்ன பாவம் செய்கிறோம் என்பது எனக்குத்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன பிள்ளை செய்கிறீங்கன்னு. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக ஏதாயிலும் செய்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் சில வேளைகளை நாங்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், வந்து பிரசங்கம் பண்ணலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன ரகசிய பாவம் இருக்குது என்பது எனக்கும் கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த கால வேளையில் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். எங்களை சுத்தம் செய்ய கர்த்தர் ஒரு நல்ல நேரத்தை கொடுக்குறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி அவளை குணப்படுத்தினார் என்று சொன்னார். ஆண்டவர் சுத்தம் செய்து எங்களை பலப்படுத்தி வழி நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து கர்த்தருக்கு முன்பதாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரகசிய வருகை அது சீக்கிரமாக இருக்குது. எப்போ வர போகிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ரகசிய வருகையில் எக்கால சத்தம் தொனிக்கும் வேளையில் நான் கேட்டு மர்வமாக்கப்பட்டு பரலோகம் வர வேண்டும். ஐ ஷுட் நாட் பி லெஃப்ட் பிஹைண்ட். ஒரு ஊழியக்காரன் சொல்கிறத நான் கேட்டேன். அவர் சொல்கிறார், இஃப் யூ ஆர் லெஃப்ட் பிஹைண்ட், நீ கைவிடப்பட்டால் நீ அந்த பீஸ்ட மாக்க போடாத, செய்யாத என்று சொல்லி. அது மிகவும் கஷ்டம். இப்போவுமே நாங்கள் கஷ்டப்படுகிறோம். கொடிதான காலம் வருகிறது. நீங்கள் இந்த உலகத்து செய்திகளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருள் வந்து கொண்டே இருக்குது. இருளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய ஜெபம் என்னென்னு சொன்னால், ஆண்டவரே, பிஃபோர் த ட்ரிபுலேஷன் ஆஃப் காட் டேக் அஸ் ஹோம். உபத்திரவ காலத்துக்கு முதல் எங்களை நம்முடைய வீட்டுக்கு எங்களை அழைத்தில்லை. ஆனால் பரிசுத்தமாக இருக்கிறவன் தான் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லியிருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நாங்கள் சில வேளைகளில் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுக்காமல் எங்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு நாங்கள் காரியங்களை கொடுக்குறோம்டா, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இனி உமக்கு முதலிடத்தை கொடுப்பேன், உமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். எங்களுக்கு சாப்பாடு போடுறது கர்த்தர் தான். எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். எங்களுக்கு இடத்தை கொடுக்குறது கர்த்தர். எங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இந்த இரவு, இந்த கால வேளையில் எல்லாரும் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்களோட உள்ளத்திலேருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நான் உங்களை கை உயர்த்த கேட்க போகிறதில்லை, எழும்பி நிற்க கேட்க போகிறதில்லை. ஆனால் உங்களுடைய உள்ளத்திலேருந்து கர்த்தரோடு சரிப்படுத்துங்க காரியங்களை. கர்த்தர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிதாவே, இந்த கால வேளையில் உங்களோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆகானுடைய வாழ்க்கையில் சுவாமி அவன் செய்த பிழைகளை நாங்கள் இந்த கால வேளையில் பார்த்தோம். அவ்விதமான பாவத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறீங்க சுவாமி. இந்த கால வேளையில் எங்களுடைய தவறுகள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள், பிழைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட மோசமான பாவமாக இருந்தாலும் உங்களிடத்தில் அறிக்கையிடும் வேளையில் நீங்கள் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க. நீங்கள் கிருபை நிறைந்தவராக இருக்கிறீங்க. நீங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறீங்க எங்களுக்காக. உங்களுடைய அன்பு மாறாத அன்பு. இந்த கால வேளையில் ஆண்டவர் யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த ஜெபங்களை கேட்டு அவளை அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படி கேட்குறேன். தொடர்ந்தும் சபையாரை ஆசீர்வதிங்க. உங்களோட கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறேன். இந்த கால வேளை வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நாங்கள் உங்களுக்கென்று ஜீவிக்க அர்ப்பணித்தவர்களாக சொல்லுவதை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்து தரும்படி இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.